வணக்கம். செய்திகளோடு மீண்டும் சந்திக்கின்றோம். இலங்கையில பொருளாதார சிக்கல் பற்றியும் இந்த அத்தியாவசிய பொருட்களுக்கான விலையேற்றம் தொடர்பாக மக்கள் மீண்டும் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதே தருணம் மீண்டும் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு விடுவார்களோ என்ற ஒரு அச்ச நிலையும் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்துல மக்கள் மனதில் இருக்கின்ற பல விஷயங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். அண்மையில கண்டிப்பாக நீங்க மீம்ஸ் செய்திகள் இவை எல்லாவற்றையும் அவதானித்திருப்பீர்கள். இந்த தேங்காய்க்கான விலையேற்றம், மின்சார கட்டணத்துக்கான விடயங்கள் என்பது குறைப்பு பெற்றிருக்கிற விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில நீங்க இலங்கையே சிங்கப்பூரோடு ஒப்பிட்டு தான் வந்த ஆட்சியாளர்கள், இதற்கு முன்பு வந்த ஆட்சியாளர்கள் ஒரு குட்டி சிங்கப்பூராக நாங்க மாற்றுவோம் என்ற ஆட்சிக்கு வந்தார்கள். இப்போது சிங்கப்பூர் எங்கே இருக்கு அப்படின்றதை இப்போது இருக்கின்ற அரசாங்கம் சரி, முதலில் இருந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையை UK இல்லாவிட்டால் அமெரிக்கா போன்ற நாடுகளோடு ஒப்பிட்டு அந்த நாடுகளை போல நீங்கள் மாற்ற வேண்டும் என்று போராடுவதை விட்டுவிட்டு ஊழல் செய்திருக்கின்ற பணத்தை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வந்து ஊழல் இல்லாத ஒரு நாட்டை கட்டியெழுப்பினாலே போதும், தற்போதைய அரசாங்கத்தின் மீது தங்களுக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் இந்த அரசாங்கம் மோசடி பேர் வழிகளை இல்லாத ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் தற்போது அரசாங்கம் மீது எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தின் மீது இதர எதிர்கட்சி சார்ந்தவர்கள், இதர அரசியல்வாதிகள் குறை சொல்வதை சுட்டிக்காட்டவும் ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையை புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த அனுர அரசாங்கம் எப்படி கையாளப் போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், நியமிக்கப்பட்ட பல அதிகாரிகள் வந்து புதிய அதிகாரிகளாக இருக்கின்றார்கள். அனுபவம் குறைந்த அரசியல்வாதிகள் இல்லாவிட்டால் அனுபவம் குறைந்த அதிகாரிகள் என்று பல இடங்களில் விமர்சனங்கள் என்பது முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையை கண்டிப்பாக கடக்க வேண்டுமாக இருந்தால் இளைஞர்களுக்கு ஒரு குறுகிய காலம் போதாது, ஆட்சியாளர்களுக்கும் குறுகிய காலம் போதாது. ஆனால் இதை எப்படி கையாள போகின்றார்கள் இந்த காலப்பகுதியில் என்பது முக்கியமான ஒரு கேள்வியாக மாறி போயிருக்கின்றது. எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு என்பது பாதுகாட்டுல கொண்டு வரப்படும் என்று தற்போதைய அரசாங்கம் சொல்லியிருந்தது. இந்த சூழ்நிலையில 2025ஆம் ஆண்டுக்கான அரச ஊழியர்களுக்கான இந்த சம்பளம், அதே போல சம்பளம் உட்பட தொகை என்பது, ஓய்வூதியம் பெற்றிருக்கின்ற திகதிகள் இவையெல்லாம் எப்ப வழங்கப்படும் என்ற திகதிகள் என்பது நிதியமைச்சினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் பிரகாரம் இந்த சுற்றறிக்கையின் மூலமாக ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த குறிப்பிட்ட தொகை நீங்க எப்பெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற திகதி என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பல பேர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக, இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தற்போது இருக்கக்கூடிய அரசு உத்தியோகர்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும், பணி இடைநீக்கம் இல்லாட்டி பணி நீக்கம் எல்லாம் செய்யப்படுவார்கள் என்று பல விமர்சனங்கள் நிறைய எழுந்திருந்தது. இந்த சூழ்நிலையில இந்த அரசாங்கம் அப்படி எந்த விதமான நடவடிக்கைகளையும் தாங்கள் மேற்கொள்ள போகவில்லை என்பதையும், இப்ப இருக்கின்ற இந்த அதிகாரிகளை வைத்து எப்படி நாட்டுடைய அரசு வருமானத்தை அதிகரிக்கலாம், பலப்படுத்தலாம் என்று சில யோசனைகள், திட்டங்களை வகுத்து கொண்டிருப்பதாக தெளிவுபடுத்தல் ஒன்றையும் வழங்கியிருக்கிறார்கள். ஊழல்வாதிகள் மூலம் நாட்டை விட்டு வெளியில போயிருக்கின்ற நாட்டினுடைய பணத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொழில்நுட்ப வசதிகளை தாங்கள் வழங்க தயார் என்று ஐக்கிய அமெரிக்காவுடைய உதவி ராஜாங்க அமைச்சர் டொனால்ட் லூ அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த இருவருக்கும் இடையிலான, அதாவது டொனால்ட் லூவுக்கும் இளைஞருடைய ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்காவுக்கும் இடையிலான ஒரு கலந்துரையாடல் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்புல பல விடயங்கள் என்பது இரண்டு தரப்பினரும் பேசியிருக்கிறார்கள். நாட்டுடைய பொருளாதாரம், பாதுகாப்பு, நாட்டினுடைய நிதிநிலை சார்ந்திருக்கின்ற விஷயங்கள், தொழில்நுட்பத்தை வளப்படுத்துவது பற்றி இருக்கின்ற பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பேசியின் போதுதான் இலங்கையில ஊழல் செய்து வெளியில கொண்டு போயிருக்கின்ற பணத்தை மீண்டும் நாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் மேற்கொள்கிறது. அதை வரவேற்கின்றோம். அதுக்கு தேவையான தொழில்நுட்பம் சார்ந்த உதவிகளை தாங்கள் வழங்குவதற்கு தயார் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே முதல் முறையாக இலங்கைக்கு வெளியில இருந்து இந்த ஊழல் சார்ந்திருக்கின்ற விடயங்களை சரியாக கொண்டு செல்வதற்கு, இல்லாவிட்டால் இல்லாது ஒழிப்பதற்கு ஆதரவு களங்கள் என்பது வர ஆரம்பித்திருக்கின்றது. இருந்தாலும் இந்த பொருளாதார வல்லுநர்கள் சொல்கின்ற விடயம் இது அவ்வளவு இலகுவான விடயம் கிடையாது. என்றால் இலங்கையில மோசடி செய்து வெளியில கொண்டு போயிருக்கின்ற பணத்தை நாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதே தருணத்தில் அந்த நாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் புதிய சட்ட திருத்தங்கள் என்பது செய்யப்பட வேண்டும். எனவே இது ஒரு மிக நீண்ட காலம் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு வேலை திட்டம் என்பது முக்கியம். இருந்தாலும் இப்போது நாங்கள் செய்ய தயார் என்ற விடயம் இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஊழல் சார்ந்திருக்கின்ற விடயங்களை தற்போதைய அரசாங்கம் எப்படி கையாளப் போகின்றது என்று.
இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று பணியாற்றக்கூடிய இலங்கை பணியாளர்கள் நாட்டுக்கு அனுப்பி வைக்கின்ற இந்த அந்நிய செலாவணியினுடைய வருகை என்பது கொஞ்சம் குறைவடைந்து வருவதாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது. வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்று நாட்டுக்கு அனுப்பக்கூடிய இந்த வருமானத்திலும் சென்ற ஆண்டோடு ஒப்பிடுகின்ற நேரம் சென்ற ஆண்டு நவம்பர் மாதத்திலும் இந்த தொகை என்பது 530.1 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. அது இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் 587.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்திருக்கிறது. இருந்தாலும் அடுத்தடுத்த மாதங்கள் நவம்பர் மாதங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் இது ஒரு சில சரிவுகளை சந்தித்து வருவதாக இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் கடந்த காலத்தோடு ஒப்பிடுகின்ற தருணத்துல கண்டிப்பாக இது ஒரு பெரிய சரிவாகத்தான் தாங்கள் கருதுவதாகவும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடும் நிறைய விடயங்கள் மாற்றங்கள் புதிதாக இடம்பெற்றிருந்தாலும் மீண்டும் பொருளாதார சிக்கல் என்பது இலங்கைக்கு உருவாகி கொண்டுதான் இருக்கின்றது. இலங்கையில் இருக்கின்ற வளத்தை சரியான முறையில பயன்படுத்துகின்ற பட்சத்திலும் இலங்கையில் இருக்கின்ற வளத்தை மோசடி செய்யாம இருக்கிறதுக்கும் அதே போல மோசடி செய்தவர்களிடமிருந்து மீட்டெடுக்கிறதும் மிக பெரிய தேவையாக இருந்து வருகின்றது. இது பற்றி இருக்கின்ற உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.